வணக்கம் தமிழ் உறவுகளை, நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்னொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்தியா vs தென்னாப்பிரிக்கா மோதும் மூன்றாவது T20 போட்டியின் இந்திய அணியின் பிளேயிங் 11 ஓப்பனிங் ஒன் டவுன் மாற்றம், ஸ்டார் வீரர்கள் நீக்கம். அதாவது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக அதனுடைய சொந்த மண்ணில் நடைபெற்று வரும் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரின் முதல் போட்டி மழையால் ரத்து செய்யப்பட்ட நிலையில் இரண்டாவது போட்டியில் இந்தியா 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. எலிசபெத் நகரில் நடைபெற்ற அந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்தியா 19.3வது ஓவரில் 180 ரன்கள் எடுக்க அதிகபட்சமாக கேப்டன் சூர்யா 56 ரன்களும் ரிங்கு சிங் 68 ரன்களும் எடுக்க தென்னாப்பிரிக்கா சார்பில் அதிகபட்சமாக ஜெரால்டு கோஸ்தி 3 விக்கெட்டுகளை எடுத்தார். அதனைத் தொடர்ந்து மழை தாமதத்தால் 15 ஓவரில் 152 ரன்கள் என்ற புதிய இலக்கை துரத்திய தென்னாப்பிரிக்காவுக்கு ஹென்ட்ரிக்ஸ் 49 ரன்களும் ஏடன் மார்க்கரம் 30 ரன்கள் எடுத்து 13.5 ஓவரிலேயே எளிதாக வெற்றி பெற வைத்தனர். அதனால் முகேஷ் குமார் அதிகபட்சமாக 2 விக்கெட்டுகள் எடுத்தும் தோல்வியை சந்தித்த இந்தியா இந்த தொடரை சமன் செய்யும் கடைசி போட்டியில் வென்றாக வேண்டிய கட்டாயத்திற்கும் தள்ளப்பட்டு உள்ளது. இந்த போட்டியானது இன்றைய தினம் நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் ஆரம்பத்திலேயே விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய இந்தியாவுக்கு இளம் வீரர் ரிங்கு சிங் மட்டும்தான் மீண்டும் மிகச் சிறப்பாக விளையாடி 9 பவுண்டரின் 2 சிக்ஸருடன் T20 கிரிக்கெட்டில் தன்னுடைய முதல் அரை சதம் அடித்து 68 ரன்களையும் குவித்தார். குறிப்பாக ஆரம்பத்தில் நிதானமாக விளையாடிய அவர் கடைசி நேரத்தில் அதிரடியாக எதிர்கொண்டு வேகமாக ரன்களை சேர்த்தார். அதிலும் குறிப்பாக தென்னாப்பிரிக்கா கேப்டன் ஏடன் மார்க்கரம் வீசிய 19வது ஓவரின் கடைசி பந்தில் அவர் நேராக அடித்த சிக்ஸர் மைதானத்தின் கண்ணாடிகளை நொறுக்கியது. இது இந்திய ரசிகர்களை மகிழ்ச்சியடைய வைத்தது. இந்த நிலையில் தான் தம்முடைய சிக்ஸரால் கண்ணாடிகள் உடைந்தது தெரியாது என்று தெரிவிக்கும் ரிங்கு சிங் அவர்கள் அதற்காக மைதான பராமரிப்பாளர்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக நெகிழ்ச்சியுடன் பேசியுள்ளார். இது பற்றி போட்டியின் முடிவில் அவர் கூறியது என்னவென்றால், நான் அந்த ஷாட்டை சிக்ஸராக அடித்தபோது அது கண்ணாடியை உடைக்கும் என்பது எனக்கு தெரியாது. இப்போதுதான் அது எனக்கு தெரிய வந்தது என்றும் அதற்காக மன்னிப்பு கேட்கிறேன். இந்த போட்டியில் ஆரம்பத்தில் 3 விக்கெட்டுகளை இழந்து இந்தியா தடுமாறிய போது நான் பேட்டிங் செய்ய சென்ற சூழ்நிலை கடினமாக இருந்தது. அந்த சமயம் சூரியகுமார் யாதவ் அவர்கள்தான் உனக்கு வரக்கூடிய இயற்கையான ஆட்டத்தை விளையாடு என்று என்னிடம் சொன்னார். இதனால் நான் சற்று மெதுவாக விளையாடினேன் என்றும், ஆனால் ஆரம்பத்தில் சில பந்துகளை எதிர்கொண்டு சூழ்நிலைகளை உணர்ந்த பின் பெரிய சாட்டுகளை அடைவதற்கான வாய்ப்புகள் வந்தது என்றும் கூறினார். இந்த நிலையில்தான் முதல் போட்டி மழையால் ரத்து செய்யப்பட்ட நிலையில் இரண்டாவது போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெற்று உள்ளது. இதனால் மூன்றாவது போட்டியில் வெற்றி பெற்று சமன் செய்யும் முனைப்பில் தற்போது மூன்றாவது T20 போட்டியின் இந்திய அணியின் பிளேயிங் 11 அதிரடி மாற்றத்தை மேற்கொள்ள உள்ளனர். அதன்படி சென்ற போட்டிகள் சொதப்பிய சுப்மன் கில், ஜிதேஷ் சர்மா, ஹர்ஷதீப் சிங் ஆகியோர் நீக்கப்பட்டு அவர்களுக்கு பதிலாக ருத்ராஜ், இசான் கிசான், ரவி பிஷ்னாய் ஆகியோர் பிளேயிங் 11 கொண்டு வரப்பட உள்ளனர். அதன்படி இந்திய அணியின் பிளேயிங் 11 ஜெய்ஸ்வால், ருத்ராஜ், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், இசான் கிசான், ரிங்கு சிங், ஜடேஜா, குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், ரவி பிஷ்னாய், முகேஷ் குமார் ஆகியோர் சேர்க்கப்பட உள்ளனர். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.